ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் ஃபஸ்ட்டு ஒன்று நடந்துச்சு போன வாரம். அதில் ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி வெளியே போனார். அதுக்கு காரணம் அவர் தான் அவசரப்பட்டு ஒரு கோல் அடிக்கணும்னு அடித்து அவருக்கே அது கோலாகி போச்சு. ரெண்டாவது முத்துக்குமரனும் பாவனின்ற பாருங்க பவித்ராவும் ஃபைட் பண்ணாங்க. அதில் பவித்ரா ஆக்சுவலாக வின்னர். ஆனால் இது தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயத்தை கிளப்புனார் நம்ம பிக் பாஸ். கிளப்புனதும் இல்லாமல் முத்துக்குமரனை போட்டு பொலன்னு பொழந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இடியை கொடுக்குற மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சலு, கேப்டன்ஷிப் டாஸ்க்கு கேன்சலு, அது இதுன்னு போட்டு ஒரு வழியாக்கி முத்துக்குமரன் சாரி கேட்க ஆரம்பித்து கடைசியில் அவருக்கு தமிழ் வார்த்தையெல்லாம் மறந்துடும் போல இருக்குது. எது கேட்டாலும் சாரி, உங்கள் பேர் சாரி அப்படி சொல்லுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு சாரி கேட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, ரயான் அடுத்த வாரம் வெளியே அனுப்ப போகிறாங்க போல இருக்குது. அதனால தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக ரயானை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே நடந்திருக்குன்றது நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது. என்ன சதிங்க, என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ கேப்டன்ஷிப் டாஸ்க்காகவே நடந்திருக்கு. இதில் யார் வின் பண்ணியிருக்கா? ஜெஃப்ரி வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தோண வரும், மைண்டில் யோசிக்க தோணு வரும். என்னென்னா, ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். அன்னைக்கு ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு தோற்றதுனால தான் இந்த விஷயமே நடந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, 7வது வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜெஃப்ரி நாமினேஷன்ஸ்க்குள்ளே வரல. என்னங்க சொல்கிறீங்க? உண்மையாக? ஆமாங்க, 7வது வாரத்துலேருந்து வரல. அதாவது எப்படி அசீம் சீசனில் ஷிவின் தப்பிச்சுட்டு வந்தாருங்களோ அதே மாதிரி ஜெஃப்ரி உள்ளே அதாவது தப்பிச்சுக்கிட்டே வராரு. இப்போ இந்த வாட்டி கேப்டன் ஆகிட்டார். ஒருவேளை ஜெஃப்ரியை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பவித்ரா வின் பண்ணால் அடுத்த வாரம் கேப்டனாக வந்துட்டாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்ப முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்களோன்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தா பவித்ரா கிட்டேருந்து பெருசாக கண்டென்ட்டு கிடையாது, அதான் உண்மை. இவங்களை எப்படி அனுப்புறதுன்னு மேபி ஒரு பிளான் போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட பவித்ராவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இவங்களை அனுப்புறதுக்கு இதை விட ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேணும்னுமே அந்த ஒரு விஷயத்தை பெருசாக கிளப்பி கேப்டன்ஷிப் டாஸ்க்கை ரத்து செய்யப்பட்டது சொல்லி திரும்ப ரத்து செய்யப்பட்ட கேப்டன்ஷிப் நடக்கணும். ரத்து செஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு கேப்டன்ஷிப் டாஸ்க்கை நடத்தணும்? நடத்தியிருக்காங்க. ஜெஃப்ரி வின் பண்ணியிருக்காரு. ஸோ முத்துக்குமரன் உள்ளே வந்துட்டார். அவர் உள்ளே வரதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வீட்டில் இருக்கிறதும் நாமினேஷனில் இருக்கிறதும் ஒன்று தான். ஆனால் பவித்ரா இப்போ திரும்ப நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மேக்ஸிமம் பவித்ரா போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, பவித்ரா போகிறாங்கன்னா இவங்கள விட பர்ஃபார்மன்ஸ் குறைவாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விஜய் விஷால் இருக்கார், அன்ஷிதா இருக்காங்க. விஜய் விஷாலை விட அன்ஷிதா ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் விஜய் விஷாலாவது நிறைய டாஸ்கில் ஒரு சில விஷயங்களாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஆட்டிடியூட் ப்ராப்ளமும் அவருக்கு கேமே சரியில்லை. ஃபஸ்ட்டு தர்ஷிகாவோட சுற்றிட்டு இருந்தார். இப்போ தர்ஷிகா போனோன்னா அன்ஷிதா கூட சுற்றிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி அன்ஷிதாவோட கேம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக வந்தது கிடையாது. கேப்டன் ஆனது கிடையாது. கேப்டன் ஆகணும் வெறி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதேமாதிரி இவங்ககிட்ட உண்மை கிடையாது. ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் அன்ஷிதா உள்ளே இருக்காங்க. ஏன்? அதே மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா பிலோ த டேபிள், அதாவது டேஞ்சர் ஜோனில் பற்றி அன்ஷிதா இருந்தாங்க 5வது நாள் 4வது நாள் வரைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஓட்டு வருது, அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. டபால்னு மேலே போகிறாங்க 5வது பிளேஸ்க்கு. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த மாதிரி போகும்போது அன்ஷிதாவையும் விஜய் விஷாலையும் காப்பாற்றிடுவாங்கன்ற மாதிரி தோணுது. அப்போ மீதி யார் இருக்கா? மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கு ஒரு நல்ல ஒரு கேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கண்டென்ட் வருது. அவங்க எல்லாத்தையும் போல்டாக கேட்குறதுனால கண்டிப்பாக அவங்கள அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி யார் இருக்கா? மற்றவங்க எல்லாமே விஜய் டிவியோட செல்ல குட்டிங்க. அருண் பிரசாத் அனுப்ப வாய்ப்பு இல்லை, ஜாக்லின் அனுப்ப வாய்ப்பு இல்லை, சௌந்தர்யா அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. ராணவ் சுத்தம், முத்துக்குமரன் சுத்தம். அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பலியாடாக இருக்கிறதுக்கு கரெக்டான ஆள் பவித்ரான்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பவித்ராவை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. கூடவே மேபி தேர் இஸ் எ சான்ஸ் டபுள் எவிஷன் வச்சாங்கன்னா விஷால் ஆர் அன்ஷிதா இவங்க 3 பேரில் தான் யாரோ ஒருத்தவங்க போக போகிறாங்க அப்படின்றது தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ரத்து பண்ணிவிட்டு அது முதல் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி திரும்ப ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வச்சு அதில் ஜெஃப்ரியை வின் பண்ண வச்சு முத்துக்குமரன் வின் பண்ணாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பவித்ராங்க வின் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.